அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை அவருக்கு தீவிரமா கண்காணிக்கணும். தப்பு பண்றவங்களை சாக்கியம் தப்பு சுழட்டணும். அப்பதான் அரசு நிர்வாகம் நல்லா இருக்காது. அரசு நிர்வாகம் சரியா இயங்கலைன்னா என்ன திட்டத்தை அரசு கொண்டு வந்தாலும் அது அப்படின்னா மக்களுடைய குறைகளை அரசியலையா கேட்கறது கிடையாது. அரசு அலுவலர் சொல்றது ஆட்கள் பற்றாக்குறை என்ற ஒத்த வாக்கிய சொல்லிட்டு பொதுமக்களை அழைக்கல் பண்றாங்க. அதே நேரத்தில் வசதி படைச்சவன் போனா செகண்ட் கணக்குல வேலை கொடுக்குறாங்க. அப்ப அரசு அதிகாரிகள் தன்னிச்சா சுதந்திரமா அரசாங்கத்துக்கு விசுவாசம் பார்த்தா போது மக்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் சரி செய்யாது சரி அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி திமுக அரசு மந்திரமா இருந்துச்சு. சார் வணக்கம் சார். 2026 திரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மன்னிக்குவோம் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்காரு. இவரோட இந்த பதவி ஏற்புன்றது எப்படி இருக்கும், இவங்களோட ஆட்சி முறை எப்படி இருக்கும், கடந்த ஆட்சி முறைக்கும் இந்த ஆட்சி முறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? வணக்கம். இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாள் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு வீழ்த்தப்பட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி கொடி நாட்டி இருக்குது. இதற்கு காரணம் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அரசு அதிகாரிகளை சரிவர முன்னாள் ஆண்ட திமுக அரசாங்கம் கையாளவில்லை. ஏன்னா மக்களுடைய குறைகளை அரசு அதிகாரி கேட்கறது கிடையாது. அரசு அலுவலர் சொல்றது ஆட்கள் பற்றாக்குறை என்ற ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு பொதுமக்களை அழைக்கல் பண்றாங்க. அதே நேரத்துல வசதி படைச்சவன் போனா செகண்ட் கணக்குல வேலை முடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அரசு அதிகாரிகள் தன்னிச்சா சுதந்திரமா அரசாங்கத்துக்கு விசுவாசம் இருந்தா போது மக்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் சரி செய்யாது சரி அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி திமுக அரசு மெத்தனமா இருந்துச்சு. அதனால காவல்துறை எடுத்துக்கீங்க, போதை ஒழிப்பு கலாச்சாரத்துல தீவிரம் காட்டல. இதனால போதை கலாச்சாரம் கடுமையா பரவி மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண் குழந்தைகள் அவங்களும் மதுவுக்கு அடிமையாகி சட்ட ஒழுங்கு ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் கொலை கொலை கற்பழிப்பு இது போன்ற சம்பவம் நடந்துச்சு கடந்த நாள் ஆட்சியில. மற்றவங்க எல்லாம் திமுக அரசு பரவாயில்ல என்னெல்லாம் முறை செஞ்சா. ஆனா முக்கியமா இந்த அரசு அதிகாரியுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்த தவறிடுச்சு. அரசு அதிகாரிகளை மக்களுக்கு சேவை செய்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வழி நடத்தல. அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனையின் காரணமாகவும் இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. இப்ப பழைய ஆட்சி முறையை மாற்றி புதிய ஆட்சியில வந்திருக்கவங்க மக்கள் நலன் பெருசு அப்படின்னு இவங்க பார்க்கணும். முதலமைச்சர் அரசு அலுவலகங்கள் போகக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்ன பிரச்சனை கனிவோடு கேட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்திருக்கு. தட்டுனா போதும் செல்லையே அறிவிக்கிறாங்க. ஆனா மக்களை அடக்கல் பண்றாங்க. இது தொடர் கிடையாது. இது நடக்காம இருந்தால் இந்த அரசுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும். கடந்த கால திராவிட ஆட்சிகள் போல இவரும் இருந்தாருன்னா அது மக்களுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா இவர் மாற்றம் சொல்றாரு. மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பி விஜய் அவர்கள் மேல நம்பிக்கை வைத்து இன்னைக்கு முதலமைச்சராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை தமிழக முதல்வர் நிச்சயமா நிறைவேற்றுவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிறைவேற்ற வேண்டும். ஓகே சார். சார் இப்ப நம்ம கடந்த வீடியோல பேசுற மாதிரி, அதாவது பொதுமக்களுக்காக தமிழ்நாடு அரசா இல்ல அரசு ஊழியர்களுக்காக தமிழ்நாடு அரசா அப்படி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ மக்கள் கொஞ்சம் பார்த்தாங்க. அந்த பேஸ்மெண்ட்ல இப்பயும் நான் கூட கேள்வி கேட்கிறேன். அரசாங்க ஊழியர்களோட செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தாலும் அரசாங்க ஊழியர்களுக்கு கடந்த அரசு சரியான முறையில ஒத்துழைப்பு அளிக்காததுனாலதான் கடந்த திமுக அரசு வீழ்ந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அதான் சொல்றீங்க. ஆமா ஆமா. அப்போ அடுத்து வரக்கூடிய அரசுல அரசாங்க ஊழியர்களை இப்ப இருக்கிற டிவிக்கு அரசு சரியான முறையில பராமரிக்கணும். அப்பதான் இவங்க அடுத்த முறையும் டிவிக்கு உட்கார வைக்கிறது அரசு ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அதாவது அடுத்த முறை ஆட்சியில உட்கார வைக்கிறவங்க இந்த ஆட்சி 5 ஆண்டு நிலைக்கணும் சொன்னா மக்கள் தான் பெருசு. அரசாங்க ஊழியர் எல்லாம் எப்படி சார் நீங்க ஆட்சி நடத்த முடியும்? அரசாங்க ஊழியர் இருக்கவே அதுக்காக அரசாங்க ஊழியர் பண்ற தப்ப நீங்க கண்டிக்க மாட்டீங்களா?
மக்களுக்காக அரசு ஊழியர் 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. பொதுமக்கள் 8 லட்சம் பேர் அரசு ஊழியர் இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்குறான், இதை வெள்ளரிக்க கொடுக்குறாரு, அதுல தெரியும் எல்லாமே. அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி 8.5 கோடி மக்களுக்கும் 8 லட்சம் மக்களுக்கும் வித்தியாசம் இல்லை சார். ஆமா, 1 கோடி மக்களுக்கு 1 லட்சம் அரசு ஊழியர்ன்றது எப்படி சார் ஈவன் ஆகும்? நீங்க எதை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அப்ப அரசு ஊழியர்கள் நீங்க அதிகப்படுத்தினா தானே அவங்களோட வேலையை கொஞ்சம் துரிதமா வேற முடியும். ரைட்டு. இன்னைக்கு அரசு அலுவலகங்களை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, உண்மை, மாற்று கருத்து இல்லை சார். கடந்த இந்த தேர்தல் வாக்குறுதியில திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க 1.5 கோடி 1.5 லட்சம் அரசு வேக்கண்டா இருக்கு, நாங்க கனிவு போடுவோம் சொல்லியிருக்காரு. அத ஐயா விஜய் அவர்கள் நிறைவேற்றுவாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவரும் சொல்லியிருக்காரு. இவரும் ஆட்சியாளர்னு காலி பணங்களை நிரப்புவதும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிரப்புவது உடனே ஒரு ஆட்சி செய்ய முடியாது, படிப்படியா செய்யணும். அது வரைக்கும் நீங்க ஆள் போட்டாக்க நாங்க வேலை செய்யும் சொல்றது எந்த வழியிலும் நியாயம் இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு கேட்கறீங்க, மாச சம்பளம் கேட்கறீங்க, நீங்க ஏன் மக்களுக்கான சேவையை செய்ய மறுக்கிறீங்க? அப்ப நீங்க அரசு ஊழியர் பத்தாக்குறைன்னு சொல்லிட்டு வேலை செய்ய மாட்டீங்களா? ஒரு அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள். ஆனா அந்த அரசு ஊழியர்கள் சரியா செயல்படணும்னா மக்கள் வெறுப்புக்கே போயிருவாங்க, வெறுப்பு எல்லைக்கே போயிருவாங்க. அதன் எதிரில் எப்படி இருக்கும் இவங்க தேர்தல் முடிவுகள் காட்டும். ஆக மக்கள் நலனத்தை முதல்வர் இருக்கணும், அவங்களுக்கு தேவையான செய்யுங்க. முதல்வர் சம்பள உயர்வு, நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. அரசு ஊழியர் அவங்களுடைய காலி பணிகளுக்கு படிப்படியா நீங்க போடுறதுக்கான வேலை இருந்துங்க. ஜெயலலிதா கடுமையா கொண்டு வந்தாங்க டெஸ்மாவை கொண்டு வந்த பிறகு 10 வருஷம் ஆட்சியாண்டாங்க. ஓய்வு திட்டத்தை நிறுத்தினாங்க, 23 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்? மக்கள் நலன் கருதி. நீங்க அவங்க அதெல்லாம் செஞ்ச பிறகு கடுமையா அவங்க சாட்டை எடுத்து சுத்தின பிறகு தானே 10 வருஷமா தொடர்ச்சியா 2 பீரியட் ஆட்சி ஆண்டாங்க. ஆனா திமுக அரசு அரசு ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க. அதன் காரணமா இன்னைக்கு அந்த அரசு ஊழியரே திமுக போட்டு போடல. அதே ஒரு பிரச்சனை இல்லைங்களா? இன்னைக்கு 8 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு தாசலா இருந்தாருன்னா அவரு மட்டும் தாசலாரா இருப்பாரு. அவருடைய சொந்த பந்த உறவினர்களை பாத்தீங்கன்னா சாதாரண விவசாயம் இருப்பாரு, ஒரு மெக்கானிக்கா இருப்பாரு, இந்த மாதிரி பல தொழில் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பாதிக்கும்ல. ஒருத்தர் வாழ்றதுக்காக பல குடும்பங்களை பலி கொடுக்கூடாத. அதனால என்ன சொன்ன, 8 கோடி மக்கள் தான் முக்கியம், வாக்களித்த மக்கள் தான் அரசாங்கத்துக்கு முக்கியம். இந்த 8 கோடி வாக்களித்த மக்களை மனசுல வச்சு தமிழக முதல்வர்கள் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை அவருக்கு தீவிரமா கண்காணிக்கணும். தப்பு பண்றவங்களை சாட்டி எடுத்து அவர் சுழட்டணும். அப்பதான் அரசு நிர்வாகம் நல்லா இருக்கும். அரசு நிர்வாகம் சரியா இயங்கலன்னா என்ன திட்டத்தை அரசு கொண்டு வந்தாலும் அது வேஸ்ட் தான், ஃபெயிலியர் தான். ஆமா, சரி சார். இப்ப ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப ஃபர்ஸ்ட் கையெழுத்தா ஃபர்ஸ்ட் அந்த 200 யூனிட் மின்சாரத்தை முதல்ல அந்த 2 மாசத்துக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. அடுத்து சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 3வது போதை ஒழிப்பு கண்டிப்பா செய்ய இருக்காரு. இதை விட கடைசியா ஒரு எச்சரிக்கை விட்டாரு. யாருக்கு அப்படின்னா டிவிகே கட்சியோட நிர்வாகிகளுக்கும் அந்த எம்எல்ஏகளுக்கும் அடுத்து வரக்கூடிய அமைச்சர்களுக்கும். எப்படின்னா, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு ஆடணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா இப்படியே எரேசரை வச்சு எரேஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தை விட்டுருக்காரு. இதோட இந்த எச்சரிக்கையும் நீங்க சொன்ன அந்த சாட்டை சுழற்றுவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குமா? நல்ல கேள்வி. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்னை சார்ந்த என் கட்சிக்காரா இருந்தாலும் அவர் எம்பி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் விட மாட்டேன், யாரு தவறா செஞ்சா நான் விட மாட்டேன், நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன், ஆறா இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அப்படின்னு இருக்காரு. இதே ரகம் அரசு ஊழியர் மேலையும் காட்டணும். நான் என்ன சொல்றேன், அரசு ஊழியரையும் காட்டணும்ல. அவங்க தப்பு பண்ணா உங்க மேலேயும் சாட்டை சுழலும் சொல்லணும்ல. உங்க கட்சிக்காரரை மட்டும் நீங்க சுத்தமா வச்சா பத்தாது. இந்த உங்களுடைய நிர்வாகத்தை, உங்களுடைய ஆட்சியுடைய நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஒண்ணுமில்ல, ஒரு 10,000 ரூபாய் ஏழை மக்கள் கொடுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த திட்டத்துக்கு பயனாளி தேர்வு செய்யறாரு அரசு அதிகாரிகள். அதுல நீங்க சுணக்கம் காட்டினா அரசு அதிகாரிகள் காசை வாங்கிட்டு ஒரு வேலை தேர்வு செய்றீங்க. வைங்க, 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஸ்கீமை வாங்கணும், ஒரு ரூபாய் நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் எப்படி கொடுப்பாங்க இல்லாதவங்க. அப்ப அந்த திட்டம் அங்க தோல்வி அடையுதுல. அப்ப அரசு ஊழியர் என்ன சொன்ன, உங்களுக்கு தேவை பணி பாதுகாப்பு சம்பளம், அதை வாங்கிட்டு உண்மையா மக்களுக்கு சேவை செய்யுங்க, அதுக்காக நீங்க இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா உங்க மேல நானும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன். இதுல மாற்று கருத்துல அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா அரசு ஊழியர்கள் மத்தியில ஒரு அச்சம் கூடும். அவங்க
மக்களுக்கான சேவை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண், பெண்களுக்கு பாதுகாப்பு உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த இது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதனாலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. சும்மா சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா. ஆனா முதல்வர் அறிவிச்சிட்டாரு, மிக்க மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. ஆனா அதை நிறைவேறதுக்கு முன்னால நாங்க என்ன நினைக்கிறோம்னா, போதை ஒழிப்புக்கு தமிழ்நாடு பூரா மாவட்ட அளவுல நியமிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியா அந்த போதை ஒழிப்புன்ற போது மதுபானம் இருக்கு பாருங்க, அரசு டாஸ்மாக் கடை தனியாருக்கு கொடுக்குறாங்கல்ல, மனமொழி மன்றம், ஹோட்டலுக்கு, இதை குறைக்கணும். இன்னைக்கு போதை அடிச்சுட்டேன், இந்த மாதிரி குற்ற சம்பவம் நடக்குது. அப்ப நீங்க வருமானத்தையும் பெருக்கணும், நீங்க அறிவிச்ச நலத்திட்டத்தையும் செய்யணும், வருவாய் இழப்ப ஈடுகட்டணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வருவாய் இப்ப டாஸ்மாக்ல வர வருமானத்தை விட தனியார் மதுபான குழு இருக்கு பாருங்க, இந்த மனமொழி மன்றம், ஹோட்டல், எப்பல் 3, எப்பல் 2, அவங்களுக்கு கோடி கோடியா வருது. முதல்ல என்ன செய்யணும்னா, தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் தனியாருக்கு வழங்கப்பட்ட மதுவான உரிமத்தை உடனே தடை செய்யுங்க. சரி சார், நன்றி சார், வணக்கம். வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம் சார். ஓகே.